தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 45, பெரியாரை துணை கோடல். குறள் எண் 445. சூழ்வார்கண் ஆக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், நல்ல வழிகளை ஆராய்ந்தறிந்து அதன்படி நடக்கும் பெரியோர்களையே பொருட்டாக கொண்டு உலகம் அவர் பின் செல்வதால் அரசன் அத்தகைய பெரியோரை துணையாக கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், நல்ல வழியில் அறத்தோடு வாழ்வில் நடக்கும் பெரியோர்களை எடுத்துக்காட்டாக கொண்டு உலகில் அனைவரும் பின்பற்றுவதால் அரசனும் அப்பெரியோர்களை துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.